ஹலோ நண்பா, இன்றைக்கும் நம்ம ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வண்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டியை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நம்ம வண்டியை வந்து நான் ஓனர்ஷிப் ரிவ்யூ கொடுக்க போகிறேன். அந்த ஓனரே நான் தான். யூனிகான் வந்து வாங்கியிருந்தேன். நான் வீடியோவும் அப்லோட் பண்ணியிருப்பேன், பார்த்துருப்பீங்க ஷார்ட்ஸில். இந்த வண்டியை பற்றி தான் நம்ம இன்றைக்கான ஓனர்ஷிப் ப்ளஸ் ரிவ்யூவாகவே நம்ம இன்றைக்கான வீடியோவில் போய் பார்ப்போம். இது ஹோண்டா யூனிகான் 2025 மாடலு. இதில் என்னென்ன ஸ்பெக்ஸு டீட்டெயில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ப்ளஸ் ஓனர்ஷிப் ரிவ்யூவாக நம்ம இன்றைக்கான வீடியோவில் போய் பார்ப்போம். வித்தவுட் டிலே வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வண்டி பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இப்போ கரண்ட்டாக இந்த வீடியோ வந்து நான் எப்போ எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் வந்து 3rd சமயத்தில் நான் எடுத்துகிட்ருக்கேன், சண்டே. இதிலேருந்து ஒரு 3 மாதம் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வாங்கினேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நான் வந்து 10,000 கிலோமீட்டர் பக்கம் வந்து வண்டியை ஓட்டிட்டேன். 10,000 கிலோமீட்டரை ரீச் பண்ணி 3rd சர்வீஸுமே நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் ஹானஸ்ட்டாக வந்து நம்ம ஓனர்ஷிப் ரிவ்யூ போடலான்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கோம். இந்த வண்டி நான் பர்ச்சேஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா 1,47,000 48,000 அந்த ஏற்ற இறக்கமாக இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு குறைஞ்சது ஒரு 3,000 ரூபா வரையும் ஏறி இருக்கும். 1,50,000 அரௌண்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு மேற்கொண்டு கூட நம்ம வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது நம்ம இருக்கிற ஏரியாவை பொறுத்து நம்மளுக்கு வந்து இந்த பைக்கோட ப்ரைஸ் வந்து வேரி ஆகும். இந்த வண்டியில் ஏன் நான் எடுத்தேன்றதை நான் முதல்ல சொல்லிடுறேன். இந்த வண்டி வந்து என்னோடய ஃபீல்டு மார்க்கெட்டிங் மெடிக்கல் ரெப்பாக இருக்கிறதுனால எனக்கு இந்த வண்டி வந்து பர்ஃபெக்டாக இருந்தது. ப்ளஸ் வந்து ஃபேமிலி கம்யூட்டிங்க்கு சூப்பராக வந்து சூட் ஆகும். நல்லா பக்காவாக ஒரு 2 பேர் ஃபேமிலி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ப்ளஸ் ஒரு குழந்தை இருந்ததுன்னா முன்னாடி உட்கார வச்சுக்கலாம். கொஞ்சம் ஒரு 5 வயசு இல்லை 10 வயசு அந்த வயசில் கூட அழகாக ஜம்முன்னு உட்கார வச்சு கொண்டு போகிற மாதிரி தான் இதை வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து எதுக்கு எடுத்தேன்னா இதில் வந்து மோனோஷாக் சஸ்பென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மோனோஷாக் சஸ்பென்ஷன் வந்து நம்ம லாங்காக போகணுன்னா கூட இந்த வண்டியில் வந்து நல்லா கம்ஃபர்டபுளான ட்ரைவு ப்ளஸ் வந்து நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டியும் இந்த வண்டியில் கிடைக்கும். அந்த மோனோஷாக் சஸ்பென்ஷன்ஸ் இருக்கிறதுனால மோனோஷாக் வந்து யூனிகானில் மட்டும்தான் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இருக்குது. இதுக்கப்புறம் எந்த வண்டியுமே இருக்க மாதிரி தெரில. சரி, அதனால் இது என் பட்ஜெட்லேயும் இருந்தது. ப்ளஸ் வந்து ஃபேமிலிக்கும் யூஸர் ஃப்ரெண்ட்லியாக இருந்தது, மைலேஜ் ஃப்ரெண்ட்லியாகவும் இருந்தது. அந்த மாதிரி நிறையா வந்து எனக்கு அட்வான்டேஜாகவே இந்த வண்டி இருந்தது. ஆனாலும் இதில் ஒரு ட்ராபேக் இருக்குது. நிறைய பேர் இந்த வண்டி அங்கிள் வண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது ஓல்டர் பைனியரான ஒரு யூனிகான்ன்றது சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே வந்து விட்டுட்டு இருந்தாங்க. மாடலில் எந்த விதமான சேஞ்சஸுமே இருக்காது. இப்போ வந்து ஒரு சின்ன சேஞ்ச் வந்து நம்மளுக்கு பண்ணியிருக்காங்க 2025 என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்இடி ஹெட்லேம்ப் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. எல்இடி ஹெட்லேம்ப்பு நல்லா ரோடு விசிபிலிட்டி. நான் மீஞ்சூர் பொன்னாடி கும்மிடிப்பூண்டிலாம் போவேன். பைபாஸில் அங்கேருந்து நம்ம நைட்டு பிடிச்சோன்னா கூட அழகாக வந்துடலாம். அந்தளவுக்கு நல்லா த்ரூ அவுட் நம்ம ஹை பீம் போட்டு ஓட்டினாலும் சரி, நம்ம லோ பீம் போட்டு ஓட்டினாலும் சரி, பர்ஃபெக்டான ரோடு விசிபிலிட்டி வந்து நம்மளுக்கு இந்த ஹெட்லைட் மூலமாக நம்மளுக்கு கிடைக்குது. அது வந்து நான் வந்து கண்டிப்பாக சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அது போக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இங்கே இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் வந்து ஃபுல்லாகவே நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். வெயிலில் பார்க்கும்போது நல்லா தெரியும். ப்ளஸ் வந்து நம்மளுக்கு பார்க்கும்போது இதில் பகல் சமயத்துலையுமே நல்லாவே இருக்கும். நம்மளுக்கு வந்து இதில் என்னென்ன டீட்டெயில் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ட்ரிப் ஏ, ட்ரிப் பி, அதுக்கப்புறம் டோட்டல் அந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். டைம் வந்து செட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து அந்த ஏபி அதை வந்து நம்ம வந்து ரீசெட் பண்ணிக்கலாம். கிளாக் இருக்குது. அது போக பார்த்திங்கன்னா இதில் யூனிகானில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறது கியர் பொசிஷன் இண்டிகேட்டர்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. நம்மளுக்கு எந்த கியரில் நம்மளுக்கு போகிறோன்றதை அதுவும் நம்மளுக்கு தர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபியூல் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இதிலே பார்த்துக்கிற முடியும். சைட் ஸ்டாண்ட், இன்ஜின் கட் ஆஃப் சுவிட்சு, அது எல்லாமே நம்மளுக்கு வந்து இந்த வண்டியில் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது கூடுதலான ஒரு அம்சமாகவே இருக்குது. இது வந்து அடிஷ்னலாக நான் பர்ச்சேஸ் பண்ணது ஒரு 350 ருபீஸ் ஆச்சு. நான் வந்து வீடியோ பார்த்துட்டு போகிறதுக்கு அந்த மாதிரி யாரும் போகக்கூடாது, அந்த மாதிரி நான் வந்து போட்டிருக்கேன். எனக்கு வந்து இது பிடிக்கும். அதனால் பழைய வண்டியிலையும் போட்டிருந்தேன், இந்த வண்டியிலையுமே போட்டிருக்கேன். ப்ளஸ் இதில் இன்னும் ஒரு அப்டேட்டாக என்ன கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா டைப் சி வந்து இதில் நம்மளுக்கு போட்டுருக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. எல்லாமே டைப் பி கொடுக்குறாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா டைப் சி இந்த மாடலில் கொடுத்துருக்கிறது. அதுவும் பர்ஃபெக்டான இடம். இந்த இடத்துல வந்து பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணி பார்த்தேன். ஒரு 15 வாட்ஸ் தான் சார்ஜரு. மீடியமான ஸ்பீடில் நம்மளுக்கு வந்து நல்லாவே சார்ஜ் ஆகுது. ஒரு எமர்ஜென்சி சமயத்தில் வந்து நம்ம வந்து அது யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி ஹாரன்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பேஸியான ஹாரனு. இதில் வந்து ஹை பீம், லோ பீம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. செப்பரேட்டாக சுவிட்ச் கொடுக்காம ஹை பீம் பாஸ் சுவிட்ச் இருக்குல்ல, அதிலே வந்து இன்டெகிரேட்டடாக வந்து ஹை பீம் போட்டுக்கிற மாதிரி இருக்குது. இந்த லிவர் இப்படி தள்ளணுன்னா போட்டுக்கலாம். ஹை பீம் வந்து நல்லாவே போகும். அந்த மாதிரி இதில் வந்து சின்ன அப்டேட் வந்து பண்ணி கொடுத்தாங்க. மற்றபடி இந்த வண்டியில் வந்து எதுவுமே அப்டேட் பண்ணலன்னு தான் சொல்ல முடியும். அதனால தான் இந்த வண்டியை வந்து நான் வாங்கினேன். ப்ளஸ் வந்து இதில் வந்து மெயின்டெனன்ஸ் வந்து காஸ்ட் வந்து ரொம்ப 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 கம்மியாகவே நம்மளுக்கு இருக்கும். மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா
நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் சர்வீஸ் வந்து 1000 கிலோமீட்டரில் விடலாம். அது வந்து பார்த்திங்கன்னா 900 ருபீஸ்க்குள்ளே 700 அண்ட் சம்திங் தான் வந்தது. வெறும் இன்ஜின் ஆயில் மட்டும் தான் நான் சேஞ்ச் பண்ண சொன்னேன். அது மட்டும் தான் சேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. செகண்ட் சர்வீஸ்லுமே பார்த்திங்கன்னா எனக்கு 700 ருபீஸ் அதுதான் வந்தது. இப்போ தேர்ட் சர்வீஸ் 10,000 கிலோமீட்டர் ஓடிது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 703 ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணாங்க. அதனால் மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரீயாகவே இருக்கும். ப்ளஸ் வந்து இப்போ இருக்க மாடல் பைக்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா இந்த செயின் ஸ்ப்ராக்கெட் வந்து கவர் வராது. ஆனால் இதில் வந்துமே இன்னுமே கவர் வந்து கொடுத்துட்ருக்காங்க. பிளாஸ்டிக்கில் தான் கொடுக்குறாங்க. ஆனால் அதுவும் நல்ல ஒரு குவாலிட்டியில் சூப்பரான ஒரு ஃபைபர் மெட்டீரியலில் நம்மளுக்கு கிடைக்குது. நல்லா செயினை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸ்ப்ராக்கெட்லாம் நல்லா சேஃப்டியாகவே இருக்கும். கிலோமீட்டர் வந்து நம்மளுக்கு கூட கொடுக்கும். என்னோடய மார்க்கெட்டிங் ஃபீல்டில் நிறைய பேர் Yamaha FZ வந்து வச்சுருக்காங்க. அவங்க கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நான் கேட்டேன், ஒரு 2-3 பேர்கிட்ட கேட்டு அவங்கெல்லாம் FZ வச்சுருந்தாங்க. Yamaha தரப்புலேருந்து வரக்கூடிய அந்த FZ 150cc தான். அதுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணும்போது எல்லாருமே சொன்னது யூனிக்கானே போய்டு பெட்டரு, அதில் வாங்கி ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி, அதனால தான் நான் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணேன். எனக்கு பர்சனலாக இந்த வண்டி வந்து பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் யாராவது நீங்கள் இந்த வண்டி வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக பக்கத்தில் இருக்க ஹோண்டா ஷோரூமை விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இந்த வண்டி எனக்கு வந்து கொடுத்தது எங்கன்னு பார்த்தீங்கன்னா சாய் மோட்டார்ஸ். அங்கே தான் நான் வாங்கியிருந்தேன், பெரம்பூரில். உங்களுக்கும் அங்கே போய் வாங்கினாலும் பெஸ்ட் ஆஃபர் இப்போ ஆடி சேல் வந்து போயிட்டுருக்குது. அங்கே ஒரு விசிட் பண்ணி பாருங்கள். இந்த ஷோரூம் வந்து புதுசாக வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க கொளத்தூரில். அங்கேயும் நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம். புது ஷோரூமு நல்லா நீட்டாக வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. வண்டியோட எல்லாமே டீட்டெயிலாகவே நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ப்ளஸ் வந்து நம்மளுக்கு இன்ஜின் கார்டு, அதுபோல் நிறையா வண்டிக்கு என்னென்ன வந்து ஆர்டிஓவில் கேட்பாங்களோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபிட்டிங்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து கிடைச்சிரும். இதில் வந்து உமன்ஸ் வைக்கிற ஸ்டாண்டுமே நம்மளுக்கு இருக்குது, லேடி ஃபுட் ட்ரெஸ்ஸரு. அந்த மாதிரி எல்லாமே வந்து சாய் மோட்டார்ஸில் பண்ணி தராங்க. என்ன ஒன்று, இது வந்து தேர்ட் பார்ட்டி தான், ஆத்தரைஸ்டு கிடையாது, ஹோண்டா கிடையாது, மல்டி ப்ராடக்ட் தான் இவங்க வந்து டீல் பண்ணுறாங்க. அதனால் உங்களுக்கு வந்து இந்த வண்டி இல்லைனாலும் வேறு எந்த வண்டி எடுக்கணுன்னாலும் சாய் மோட்டார்ஸை விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வண்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வின் பிளாஸ்ட்லேருந்துமே ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி சின்ன ஒரு வின் பிளாஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. அதுபோக பார்த்திங்கன்னா LED செட்டப்ஸ் ஆல்ரெடி எனக்கு பிடிச்சதாக நான் சொல்லுது. ப்ளஸ் இந்த வருஷம் அப்டேட்டும் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மட்கார்டு வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ABS வந்து நம்மளுக்கு கிடைக்குது. சிங்கிள் சேனல் ABS தான். இந்த பவருக்கு இது வந்து பக்காவே நம்மளுக்கு இருக்கும். டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் வந்து நல்லா சாஃப்டர் சைடில் இருக்குது. ரோட்டில் வந்து நம்ம உட்காந்து ஓட்டும்போது நல்ல ஒரு இது கிடைக்குது. எந்த பள்ளமேட்லனாலும் நம்ம உடம்புக்கு கைக்கு எந்த பாதிப்பும் வராமல், ஷோல்டர் பெயின், நீ பெயின் அந்த மாதிரி எதுவும் வராத மாதிரி சூப்பராக வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா 162cc வந்து நம்மளுக்கு கிடைக்கும். பவரை பொறுத்த வரையும் 14 PHP பவரு, 16 PHP டார்க்கோட நம்மளுக்கு வந்து இதை வந்து கொடுத்துருக்காங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு பைக்கு இன் கம்யூட்டிங் செக்மெண்ட்டு. ப்ளஸ் நம்மளுக்கு வந்து இந்த டெலிவரி வேலை செய்கிறவங்களாம் இருக்காங்களா, ரேப்பிடோ டெலிவரி பார்க்குறவங்களுக்குலாம் இந்த வண்டி பர்ஃபெக்டாகவே சூட் ஆகும். இந்த பட்ஜெட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு பைக்கு அது இந்த பைக்காக தான் இருக்கும். 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் செட்டப்ஸ்லாம் நம்மளுக்கு கிடைக்குது. நல்லாவே இருக்கும். ஜம்முன்னு உட்காந்து ஜம்முன்னு போகலாம். பக்காவாக கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி எடுத்தோம்னா செல்ஃப் ஸ்டார்ட் அடித்து போய்கிட்டே இருக்கலாம் ஜம்முன்னு. பாய்.